மயில். ஒரு அழகான கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் தனது பாட்டியின் வீட்டிற்கு விடுமுறைக்கு சென்றான். பாட்டியின் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அங்கு பல வண்ணமயமான பூக்கள், பழங்கள் மற்றும் பறவைகள் இருந்தன. ஆனால் அந்த தோட்டத்தின் மிகப்பெரிய ஈர்ப்பு மயில் மட்டுமே. மயில் மிகவும் அழகாக இருந்தது. அதன் வால் வண்ணமயமான பாவாடையைப் போல ஜொலிக்கின்றது. மழைக்காலத்தில் மயில் தன் இறகுகளை விரித்து நடனம் செய்யும் போது ராஜா அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மயில் தனக்கு மிகவும் பெரிய நட்சத்திரமாக தோன்றியது. ஒரு நாள் ராஜா மயிலை அணுக நினைத்தான். மயில் சகோதரா, என்னுடன் நடனமாட முடியுமா என்று அவன் கேட்டான். ஆனால் மயில் அசைக்கவில்லை. ராஜா ஏமாற்றமடைந்து வீட்டிற்கு திரும்பி வந்தான். அந்த இரவு பாட்டி ராஜாவிடம் சொல்லினார், மயில் மனிதர்களுக்கு நெருங்காது. ஆனால் அதை நிம்மதியாக பார்க்க முயற்சி செய். அது உன்னிடம் நெருக்கமாக வரும். அடுத்த சில நாட்களில் ராஜா தினமும் தோட்டத்தில் சென்று மயிலை தொந்தரவு செய்யாமல் பார்க்க ஆரம்பித்தான். மயிலுக்கும் ராஜாவுக்கும் தீரே தீரே நட்பான தொடர்பு உருவானது. ஒரு மழைக்காலம் வந்தது. மயில் தனது வண்ணமயமான இறகுகளை விரித்து நடனமாடியது. ராஜாவும் அதனுடன் சந்தோஷமாக குதித்தான். மயிலும் அவனை ஏற்றுக்கொண்டது. ராஜா சந்தோஷமாக பாட்டியிடம், மயிலுடன் நடனம் செய்வது எனது வாழ்க்கையின் சிறந்த தருணம் என்றான். மாரல்: நிம்மதியாக இருக்கவும் மற்றவரினிடத்தை மதிக்கவும் முறை கற்றுக்கொள்ளுங்கள். சிநேகமும் அனுபவமும் தானாகவே உங்கள் அருகில் வரும். ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.